ஸ்ரீராமன் ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு புறப்படும் படைகளில் சிங்களிகா என்று அழைக்கப்படும் குள்ளமான 1000 வானரங்கள் கொண்ட படையும் ஒன்று. இவை கூட்டமாக எதிரி படை வீரர்கள் மேல் விழுந்து பற்களால் கடித்து குதறியும் நகங்களால் பிராண்டியும் போரிடும். போருக்கு புறப்படும் வீரர்களை வழி அனுப்பிய குடும்பத்தாரிடம் ஸ்ரீராமன், யாரும் கவலைப்பட வேண்டாம், என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பிக் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு என்று கூறினார். போரில் ராவணன் அவன் தம்பி கும்பகர்ணனை போருக்கு அனுப்பினான். கும்பகர்ணனின் ராட்சத உருவத்திற்கு ஏற்ப அவனது தேரும் மிக பெரியதாகவும் பெரிய பெரிய மணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. போர் தொடங்கி சிறிது நேரத்தில் ராமபாணத்திற்கு பலியானான் கும்பகர்ணன். தேரிலிருந்து சாயும் போது கும்பகர்ணனின் கைப்பட்டு ஒரு மணி கழன்று கீழே விழுந்தது. கீழே விழுந்த பெரிய பாரமான மணியானது போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த 1000 குள்ள வானரங்கள் மேல் விழுந்து அவர்களை மூடிவிட்டது. திடீரென்று தங்கள் மேல் எதையோ வைத்து மூடிவிட்டதை போன்று உணர்ந்த வானரங்கள் பயந்து விட்டன. நல்ல வேளை மணி விழுந்த இடம் கரடு முரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று வந்தது. அதில் இருந்த வயதான வானரம் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை மனதில் நினைத்துக் கொண்டு ராம் 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 என்று ஜபம் செய்யுங்கள், ஸ்ரீராமன் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று கூற எல்லா வானரங்களும் அவ்வாறே செய்தன. போர் முடிந்து ஸ்ரீராமன் சுக்ரீவனிடம், நம் படைகளில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று எண்ணிக்கொண்டு வா என்றார். பிரபு, எண்ணிவிட்டேன், 1000 சிங்களிகர்கள் மட்டும் காணவில்லை என்றான் சுக்ரீவன். அப்போது ராமன், அனுமா, நீயும் என்னுடன் வா, நாம் அந்த 1000 வானரங்களை தேடுவோம் என்றார். போர்க்களத்தில் தேடிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஸ்ரீராமன் ஒரு இடத்தில் நின்றார். அனுமா, அங்கே பார், ஒரு பெரிய மணி தெரிகிறது. ஸ்ரீராமன் என்ன சொல்ல போகிறார் என்று புரிந்துவிட்டது அனுமனுக்கு. அனுமன் தன் வாளின் நுனியை அந்த மணியின் வளையத்தில் நுழைத்து தூக்கினான். அனுமன் மணியை தூக்கியதும் அதன் கீழ் 1000 சிங்களிகர்கள் கண்களை மூடிக்கொண்டு கையை கூப்பியபடி ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருந்தன. பல மணி நேரத்திற்கு பின் வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களை திறந்தன வானரங்கள். வரிசையாக கையை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்த 1000 வானரங்களும் தங்களை தேடி வந்த ஸ்ரீராமனின் அன்பை நினைத்து அவர் பாதங்களில் விழுந்து வணங்கின. அனுமா, வாளில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி சுந்தரமாக இருக்கிறது. இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி, ஞானம், வைராகியம் கிட்டும் என்று வாழ்த்தினார்.